மகிழ்ச்சியின் விழா, அருள் திருமண தாயின் பெருவிழா. விழா விழா என்றும் அன்பு அருள் விழா, திருக்கல்யாண தாயின் திருவிழா. அன்னை மறிவழிதனில் நடந்திடுவோம், தூய ஆவியில் அனைத்தையும் நடத்திடுவோம். அன்னை மறிவழிதனில் நடந்திடுவோம், தூய ஆவியில் அனைத்தையும் நடத்திடுவோம். விழா விழா என்றும் அன்பு அருள் விழா, திருக்கல்யாண தாயின் திருவிழா. ஓ திருத்தல விழா என்று மகிழ்ச்சியின் விழா, அருள் திருமண தாயின் திருவிழா. சொல்லிடுவே அஞ்சாதே மகளே
உலகம் முடியும் வரை உன்னோடு நான் இருப்பேன். ஆண்டவரே, நீரே என்னை உருவாக்கி நானும் வளர்த்து விட்டேன். ஆண்டவரே, நீரே என்னை உருவாக்கி நானும் வளர்த்து விட்டேன். நானும் வளர்த்து விட்டேன். அஞ்சாதே என் மகளே, அஞ்சாதே என் மகனே, உன்னோடு நான் இருப்பேன். உன் கை பிடித்து நான் நடத்திடுவேன். இந்த உலகம் முடியும் வரை உன்னோடு இருப்பேன் என்கிறார் ஆண்டவர். எனவே நாம் செய்ய வேண்டிய கடமையும் அவர் உணர்த்துகிறார். எளியோருக்கு நற்செய்தி சொல்லிடுவாய், உலகிற்கு ஒளியாய் விளங்கிடுவாய். எனவே இத்தகைய விடுதலை வாழ்வுக்கு நாம் உழைத்திடுவோம், உண்மைக்கு சாட்சி பகர்ந்திடுவோம் என்று உறுதியேற்று இந்த நாள் முழுவதையுமே ஆண்டவருக்கு இந்த நாளாக ஒப்புக் கொடுப்போம். அடுத்த திருப்பாடலை நாம் இணைந்து பாடுவோம். பக்கம் எண் 31, பாடல் எண் 56. நீ எந்தன் பாறை, என் அரணான இயேசுவே. பக்கம் எண் 31.
வளாகத்தில் இருக்கிற எல்லாருமே சேர்ந்து இயேசுவே இயேசுவே ஒரு இணைய பாடுவோமே. பாடலாமா? இயேசுவே இயேசுவே. மீண்டும் இயேசுவே இயேசுவே. நன்று. இரவுக்கும் எல்லை ஒரு விடியல்தான். எனவே இங்கு எல்லாமே இருளாகத்தான் இருக்கும் என்பதல்ல. ஒளி கொண்டு தேடினால் இருள் நில்லுமோ? நிற்காது. எனவே வீடுகளில் நம் வாழ்க்கையில் நாம் சந்தித்துக் கொண்டிருக்கிற பல்வேறு வகையான சிக்கல்கள், நெருக்கடிகள், தொல்லைகள், கடன் தொல்லைகள், இன்னும் வேறு பல வகையான சாத்தானின் தீய சேட்டைகள், இவை எல்லாமே பறந்து ஓடும் இந்த ஆண்டவர் மீது, நம் பாறையாக இருக்கிற அந்த அரணாக இருக்கிற இயேசு மீது நம்பிக்கை கொண்டு இத்தகைய இந்த வழிபாடில் ஒன்றிணைந்து நாம் கொண்டாடவே இவை எல்லாமே மாறும். எனவே நம்பிக்கையோடு இந்த திருப்பாடலை பாடிக்கொண்டிருக்கிறோம். அடுத்த பாடலில் நாம் இணைவோம். அன்பு உள்ளங்களே, விரைந்து வாருங்கள். இன்னும் இந்த ஒரு பாடல் மட்டும்தான். அதைத் தொடர்ந்து உடனடியாக நாம் ஜெபமாலை மன்றாடவிருக்கிறோம். முழு ஜெபமாலையிலும் பங்கெடுப்பதற்கு நீங்கள் உறுதியேற்று விரைந்து வர வேண்டும். மாணவ செல்வங்களெல்லாம் இப்பொழுது இங்கே குழுமி இருந்திருக்க வேண்டும். பலர் இருக்கிறார்கள், இன்னும் சிலர் வரவில்லை. விரைந்து வாருங்கள், விரைந்து வாருங்கள். நெஞ்சே ஆண்டவரை போற்று. ஆண்டவரை போற்று.
ஆண்டவரை போற்று. நீதி உள்ளோரிடம் பேரன்பு கொண்டுள்ளவர் நம் இறைவன். ஒடுக்கப்பட்டிருக்கிற நீதியை நிலைநாட்டுகிறவர் நம் இறைவன். எனவே அவரே நம் கடவுள் என்று போற்றி புகழ்வோம், அவருக்கு நன்றி செலுத்துவோம். உயிரை உள்ளளவும் போற்று என்று திருப்பாடல் ஆசிரியர் சொல்வது போன்று நாம் என் உயிரோடு இந்த மண்ணில் உள்ளளவும் ஒற்றிக்கொண்டே இருப்போம். இந்த 72 சிறு மந்தைகளும் இணைந்து மன்றாடுகிற இந்த ஜெபமாலையில் நாம் கடவுளை போற்றுகிறோம். ஒவ்வொரு அருளில் மரியே வாழ்க என்கிற அந்த ஜெபத்திலும் கடவுளை நாம் போற்றுகிறோம். நம்பிக்கையோடு போற்றுவோம், நல்லெண்ணத்தோடு போற்றுவோம். இங்கு நாம் எண்ணி வந்திருக்கிற அந்த வேண்டல்கள் எல்லாம் நிறைவேறும். நம்மை சூழ்ந்தில் இருக்கின்ற பல்வேறு வகையான இக்கட்டுகள் எல்லாம் தகர்ந்தோடு. எனவே நம்பிக்கையோடு இப்பொழுது நாம் ஜெபமாலையில் இணையவிருக்கின்றோம். ஒவ்வொருவரும் அந்தந்த சிறுமதையில் இணைந்து அமர்ந்திருக்கிறீர்கள் என்று நான் நம்புகின்றேன். அந்தந்த அன்பிய பொறுப்பாளர்கள் உங்களுடைய அன்பிய பராக இருக்கிற இடத்திற்கு உங்கள் சிறு மந்தைகளை அழைத்து செல்லுமாறு வேண்டுகின்றேன். நாம் சிறு சிறு மந்தைகளாக இணைந்து ஜெபிப்பது என்பது அது ஒரு உயரிய பண்பு. 72 என்பது ஒரு விபிலிய எண். 72 சீடர்களை இயேசு அனுப்புகிறார். இங்கே 72 சிறு மந்தைகள் இணைந்து மன்றாடுகிறார்கள். எனவே இந்த மன்றாட்டில் நாம் இப்பொழுது இணைவோம். பாடல்களோடு இணைந்து பாடுகிறோம். பதில் மொழியை கட்டாயம் பாடுவோம். திருக்கல்யாண மாதாவை எங்களுக்காக வேண்டியது நாம் பாடுவோம். மாதாவே
திருக்கல்யாண மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். விண்ணகம் மலர்ந்திடும் ரோஜாவான திருக்கல்யாண மாதாவே, எழில்மிகு தேரினை காட்சி தரும் திருக்கல்யாண மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தாவீது ராஜாவின் அருள்மலரே, திருக்கல்யாண மாதாவே, வாக்குத்தத்தத்தின் பரட்டகமே, திருக்கல்யாண மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஞானம் நிறைந்த அருட்செல்வமே, திருக்கல்யாண மாதாவே, விண்ணகம் இருந்திடும் அரசியான திருக்கல்யாண மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உலகத்தின் அமைதி அரசியான திருக்கல்யாண மாதாவே, அருளினை பொழிகின்ற அரசியான திருக்கல்யாண மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உலகத்தின் பாவங்களை போக்கும் உத்தம செம்மறி புருவரையாம் உன்னத இயேசு கிறிஸ்துவே, எங்கள் பாவங்களை போக்கியருளும், எங்கள் பாவங்களை போக்கியருளும். உலகத்தின் பாவங்களை போக்கும் உத்தம செம்மறி புருவரையாம் உன்னத இயேசு கிறிஸ்துவே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும், எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உலகத்தின் பாவங்களை போக்கும் உத்தம செம்மறி புருவரையாம் உன்னத இயேசு கிறிஸ்துவே, எங்களை அருள்கொண்டு மீட்டருளும், எங்களை அருள்கொண்டு மீட்டருளும். இயேசு அன்புக்குரியவர்களே, எங்கே 2-3 பேர் என் பெயரால் ஒன்றாக கூடி ஒருமித்த மனதோடு ஜெபிக்கிறீர்களோ அவர்கள் நடுவில் நான் இருக்கிறேன் என்று ஆண்டவர் இயேசு நமக்கு நம்பிக்கையை கொடுத்திருக்கிறார். இங்கு நாம் ஒரே மனதோடு ஒன்றாக கூடி வந்திருக்கிறோம். அன்னை மரியாளை நோக்கி நாம் இந்த ஜெபமாலை ஜெபிக்க இருக்கிறோம். நம் தாய் மரியாள் திருக்கல்யாண அன்னை தேவையில் இருப்பவரை தேடி சென்று ஓடி சென்று உதவி செய்தவர். இந்த ஒரு கருத்தை மனதில் நிறுத்தி சிறப்பாக இந்த நாளிலே மணிப்பூர் மக்களுக்காக நாம் ஜெபிக்க இருக்கிறோம். இன்றைக்கு நாம் இவ்வளவு அமைதியாக அமர்ந்து ஜெபிப்பதற்கு, புது பாடல்களை பாடுவதற்கு எந்த ஒரு தடையோ எந்த ஒரு அமைதியற்ற சூழலோ இல்லாமல் இருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு மணிப்பூரிலே இப்படிப்பட்ட ஒரு சூழல் இல்லை. ஒவ்வொரு மக்களும் உயிருக்காக பயந்து ஓடுகின்றவர்களாக, அதிலும் குறிப்பாக யாரெல்லாம் கிறிஸ்தவர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் எல்லாருமே பல்வேறு தாக்குதல்களுக்கு உட்படுத்தப்படுகின்ற ஒரு சூழலை பார்க்கிறோம். கடந்த 75-80 நாட்களாக மே 3ஆம் தேதி தொடங்கிய இந்த வன்முறை இன்று வரை தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. ஏறக்குறைய 250 ஆலயங்கள் எரிக்கப்பட்டு ஒன்றுமில்லாமல் அழிக்கப்பட்டு விட்டன. பல ஆயிரம் மக்கள் தங்கள் ஊருக்கு பயந்து மலைகளிலே தஞ்சம் புகுந்திருக்கிறார்கள். பல பெண்கள் நிர்வாணப்படுத்தப்பட்டு பாலியல் வன்முறைகளுக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறார்கள். பல குழந்தைகள் துன்புறுத்தப்பட்டிருக்கிறார்கள்.
இன்னும் அங்கு அமைதி நிலவ முடியாமல் உயிருக்காக போராடுகின்ற ஒரு சூழல் நிலவிக் கொண்டிருக்கிறது. தாங்கள் நம்புகிற கடவுளிடத்தில் ஜெபிப்பதற்கு கூட ஒரு இடமில்லாமல், சூழல் இல்லாமல் மக்கள் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். எனவே நாம் பல வழிகளிலே அவர்களுக்காக துணை நிற்க வேண்டும். அதில் முதன்மையான ஒன்று அவர்களுக்காக நாம் ஜெபிப்பது. இறைவன் மட்டுமே எத்தகைய ஆட்சியாளர்கள் இருந்தாலும் அங்கு இருக்கிற சூழ்நிலையை மாற்ற முடியும். மனிதர்களால் முடியாத எதையும் இறைவன் நினைத்தால் மட்டும்தான் முடியும். எனவே அந்த இறைவனை நம்பி, நம் தாய் மரியாதை நம்பி இந்த நேரத்தில் நாம் ஜெபிக்க இருக்கிறோம். எனவே இந்த ஜெபமாலையை சிறப்பாக இந்த மணிப்பூரில் நடந்து கொண்டிருக்கிற இந்த மத கலவரம் முற்றிலுமாக நீங்க வேண்டும். மதத்தின் பெயரால் தங்கள் சுய ஆதாயத்திற்காக இதை செய்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு ஆதிக்க சக்திகளும் அங்கு வீழ வேண்டும். மீண்டும் அவர்கள் அமைதியோடு தங்களது இயல்பான வாழ்க்கைக்கு திரும்பி வர வேண்டும். குறிப்பாக தாங்கள் நம்புகிற கடவுளை வழிபடக்கூடிய அமைதியான சூழல் அங்கு திரும்ப வேண்டும். எனவே இது எல்லாவற்றையும் மனதில் நிறுத்தி அந்த மக்களுக்காக ஜெபிப்போம். அந்த மக்களுக்கு கிடைக்க வேண்டிய அந்த நீதி, அந்த நியாயம் அவர்களுக்கு கிடைக்க வேண்டும். அதற்குரிய வகையில் ஆளுகின்றவர்கள் தங்கள் மனதை மாற்றிக்கொள்ள வேண்டும். எல்லா மக்களும் அவர்களுக்கு துணை நிற்க வேண்டும். குறிப்பாக கிறிஸ்தவர்கள் நாம் அவர்கள் சார்பாக, அவர்கள் பக்கம் எப்பொழுதும் நிற்க வேண்டும். எனவே இது எல்லாவற்றையும் மனதில் நிறுத்தி இந்த நேரத்தில் நாம் இந்த ஜெபமாலையை நம் தாய் மரியாளுக்கு, திருக்கல்யாண அன்னைக்கு ஒப்புக் கொடுப்போம். எங்கெல்லாம் தேவை இருக்கிறதோ அங்கெல்லாம் ஓடோடி சென்று உதவி செய்த எங்கள் தாயே, இதோ அந்த மக்கள் ஒவ்வொருவரையும் ஒரு கரத்தில் தருகிறோம். அங்கிருக்கிற சூழ்நிலைகள் மாற நீர் ஆண்டவரிடத்திலே பரிந்து பேசும் என்று நம் தாயிடத்திலே இந்த ஜெபமாலை ஒப்புக் கொடுத்து இந்த ஒற்றை கருத்தை மனதில் நிறுத்தி எல்லாரும் இணைந்து ஜெபிப்போம். நம்பிக்கையோடு நாம் ஜெபிக்கிற பொழுது நம்முடைய கருத்துக்கள் கேட்கப்படுகிறது. நமக்காக நம் தாய் மரியாள் பரிந்து பேசுகிறார். இந்த ஒரு நம்பிக்கையோடு இந்த ஜெபமாலையில் நாம் இந்த மணிப்பூர் கலவரத்திற்காக, இந்த மக்களுக்காக, பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு மக்களுக்காக சிறப்பாக இந்த ஜெபமாலையில் நாம் ஒன்றிணைவோம். அனைவரும் உடல்நலப் பணியிட்டு நம்பிக்கை அறிக்கை, அதைத் தொடர்ந்து ஆண்டவர் இயேசு இந்த இறைவேண்டல், அதன் பின்னர் 3 அருளிருந்த மரியை கொண்டாடுகள். இந்த 3ஐயும் பொதுவாகவே எல்லாருமே இணைந்து கொண்டாடுவோம். அதைத் தொடர்ந்து நாம் நம்முடைய திட்டங்களுக்கு ஏற்ப எந்த மறை உண்மைகளை வைத்து சிந்திக்கவிருக்கிறோமோ, தியானிக்கவிருக்கிறோமோ அதை அந்தந்த சிறு மந்தையின் வழிகாட்டிகள் நீங்கள் வழிநடத்துங்கள். அதற்கேற்ப அந்த 5-10 மணிகளையும் நாம் கொண்டாடுவோம். எனவே இப்பொழுது நம்பிக்கை அறிக்கையில் நாம் இணைவோம். மன்னத்தை படைத்த எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளை நம்புகிறேன். அவருடைய ஒரே மகனாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகிறேன். இவர் தூய ஆவியானவர் கன்னிகையால் பிறந்தார். பொன்னியின் அடியாற்றில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் இறந்தோரிடமிருந்து எழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கிறார். அவ்விடத்தில் வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க வருவார். தூய ஆவியாரை நம்புகிறேன். தூய கத்தோலிக்க திருச்சபையை நம்புகிறேன். புனிதர்களை உலகத்தை நம்புகிறேன். பாவ மன்னிப்பை நம்புகிறேன். உலகின் உயிர்ப்பை நம்புகிறேன். நிலை வாழ்வை நம்புகிறேன். ஆமென். எல்லாரும் சேர்ந்து கொண்டாடுவோம். விண் உலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாமலும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். இந்த 3 அருளிருந்த வரியையும் பாடகர் குழுவோடு சேர்ந்து பெண்கள் எல்லாருமே அருளிருந்த வரியை சொல்லுங்கள். அதற்கு பதில்மொழியாக தந்தையோடு சேர்ந்து ஆண்கள் எல்லாருமே சுரித வரியை என்று நாம் கொண்டாடுவோம். அருளிருந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுக்கு ஆசீர்வதித்தவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசு
புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள்மிகு மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்கு ஆசிரியர் நீரே, உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசிரியரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள்மிகு மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்கு ஆசிரியர் நீரே, உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசிரியரே. ஆண்கள் எல்லாரும் சொல்லுங்க. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். அன்பிற்குரியவர்களே, நேரம் 7:35 ஆகிறது. 7:50 வரை இந்த ஜெபமாலையில் நாம் இணையவிருக்கிறோம். எனவே அந்தந்த சிறுமந்தைகள் உங்களுக்கு விருப்பமான நீங்கள் எண்ணியிருக்கிற அந்த மறை உண்மைகளை தியானித்து இந்த ஜெபமாலையில் ஈடுபடுங்கள். தந்தை சேஸ் சொன்னது போன்று மணிப்பூர் மக்களுக்காக அவர்களுடைய துயர்களை எல்லாம் பலரும் பார்த்தறிந்திருக்கிறோம். அவர்களோடு நாம் இணைகிறோம், ஒன்றிக்கிறோம் என்கிற அந்த உணர்வோடு இந்த ஜெபமாலையில் ஈடுபடுவோம். அந்த மணிப்பூர் மக்களுக்காக கொண்டாடுகின்ற நேரத்திலே நம் தேவைகள் எல்லாம் கடவுளை போலவே நன்றாக நிறைவேறும் என்ற நம்பிக்கையோடு இப்பொழுது இந்த ஜெபமாலையில் ஈடுபடுவோம். விண்ணெழுந்து செல்லும் இந்த ஜெபப்பாட்டு அன்னை மரி உள்ளம் தட்டும் மன்றாட்டு. விண்ணெழுந்து செல்லும் இந்த ஜெபப்பாட்டு அன்னை மரி உள்ளம் தட்டும் மன்றாட்டு. ஜெபமாலை சொல்லுவோம், அருள்மாலை சூடுவோம். ஜெபமாலை சொல்லுவோம், அருள்மாலை சூடுவோம். விண்ணெழுந்து செல்லும் இந்த ஜெபப்பாட்டு அன்னை மரி உள்ளம் தட்டும் மன்றாட்டு. விண்ணெழுந்து செல்லும் இந்த ஜெபப்பாட்டு அன்னை மரி உள்ளம் தட்டும் மன்றாட்டு. ஜெபமாலை சொல்லுவோம், அருள்மாலை சூடுவோம். ஜெபமாலை சொல்லுவோம், அருள்மாலை சூடுவோம். தந்தையின் அன்பு பரிசாம் அன்னை மரியாள், மன்னவர் தாயின் பெரும் பரிசாம் அருள்மணியாம். விண்ணக தந்தையின் அன்பு பரிசாம் அன்னை மரியாள், மன்னவர் தாயின் பெரும் பரிசாம் அருள்மணியாம். சொல்லுண்ணா துயரம் நீங்கவே, சொந்தங்கள் யாவும் சூழவே. ஜெபமாலை சொல்லுவோம், அருள்மாலை சூடுவோம். ஜெபமாலை சொல்லுவோம், அருள்மாலை சூடுவோம். விண்ணெழுந்து செல்லும் இந்த ஜெபப்பாட்டு
அற்புதங்கள் கோடி நிகழுமே. ஜெபமாலை சொல்லுவோம், அருள்மாலை சூடுவோம். ஜெபமாலை சொல்லுவோம், அருள்மாலை சூடுவோம். விண்ணெழுந்து செல்லும் இந்த ஜெப பாட்டு, அன்னை மறி உள்ளம் தட்டும் அன்றாட்டு. விண்ணெழுந்து செல்லும் இந்த ஜெப பாட்டு, அன்னை மறி உள்ளம் தட்டும் அன்றாட்டு. ஜெபமாலை சொல்லுவோம், அருள்மாலை சூடுவோம். ஜெபமாலை சொல்லுவோம், அருள்மாலை சூடுவோம். அனைவரும் ஆர்ப்பரித்து கை தேவமாய் உயர்த்தி பிடித்தவாறு இணைந்து பாடுவோம். வாழ்க வாழ்க அருள்மிகு வாழ்வாய் மலர்ந்து அருள்மிகு வாழ்க வாழ்க அருள்மிகு வாழ்வாய் மலர்ந்து இந்த நாளிலே நாங்கள் சிறப்பாக கொண்டாடி இருக்கிற இந்த நம்பாட்டுகளுக்கு நீங்கள் செவி கொடுத்து
இந்த மன்றாட்டுகளை எல்லாம் அன்னையின் திருப்பாதத்தில் தந்தை வடநாடு இணைந்து நீங்கள் ஆண்டவருடைய திருப்பாதத்தில் ஒப்புக் கொடுப்பீர்களாக. சிறப்பாக மணிப்பூரில் நடந்து வருகின்ற பல்வேறு வகையான கொடுமைகள் இவையெல்லாம் நீங்க வேண்டும். அந்த கொடுமைகளிலிருந்தும் மக்கள் மீட்கப்பட வேண்டும். அநியாயமாக கொல்லப்பட்ட அந்த ஆன்மாக்கள் மக்கள் எல்லாருமே அவர்கள் விண்ணகத்தில் நுழைய வேண்டும். கொடுமைகளை நடத்துகின்றவர்களை நாம் மனமாற வேண்டும். மக்கள் இயேசுவுக்கு சான்று பகிர்ந்த அந்த சாட்சியத்தில் தொடர்ந்து உறுதியாக நிற்க வேண்டும். அவர்களுக்கு தேவையான ஆற்றல், வலிமை, பாதுகாப்பு இவையெல்லாம் விரைவாக கிடைக்க வேண்டும். அந்த மக்களோடு நாங்கள் ஒன்றிணைகிறோம் என்பதை உறுதிப்படுத்த இந்த ஜெபமாலையில் நாங்கள் இணைந்திருக்கிறோம். இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் திருப்பாத்தி நாங்கள் ஒப்படைக்கிறோம். இந்த மன்றாட்டுகளோடு நீ அறிவியாண்டவை இந்த மன்றாட்டு மாலையில் பங்கெடுத்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகளுடைய இல்லங்களில் உள்ளங்களில் இருக்கின்ற பல்வேறு வகையான இயக்கங்கள், தேவைகள் இவை அனைத்தையுமே நீ கண்ணூற்றி பார்த்து நிறைவு செய்கிறார். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவரை இந்த இறைச்சி மன்றாடுகின்றோம். இணைந்து ஆர்ப்பரித்து மன்றாடுவோம். விண் உலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தரும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசு ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். தூய திருக்கல்யாண தாயே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தந்தை தூய வளனாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எங்கள் அன்பியங்களின் பாதுகாவலர்களே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். அனைத்து காவல் தூதர்களே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். அனைவரும் உலகால் பணியிடுவோம். இந்த நேரத்தில் புனித திருக்கல்யாண தாயே என்று நாம் ஆர்ப்பரித்துப் பாடுவோம். அந்த நேரத்தில் நற்கருணை ஆண்டவர் வெளியேற்றம். திருக்கல்யாண
அன்பே அறிவுக்கும் ஆக்கம் என அறிந்தேன். அகசுதந்திரமே எங்கும் மொழி என கண்டு கொண்டேன். நீதியின் பாதையில் யாவரும் நடக்கக் கண்டேன். நீதியின் பாதையில் யாவரும் நடக்கக் கண்டேன். தினமும் பொறுமை வாழ்வில் சேரக் கண்டேன். அன்பில் நிறைவை நான் கண்டேன். இன்பக் கனவொன்று நான் கண்டேன். இறையாட்சி மலரக் கண்டேன். எங்கும் மனங்கள் மகிழக் கண்டேன். இன்பக் கனவொன்று நான் கண்டேன். இறையாட்சி மலரக் கண்டேன். எங்கும் மனங்கள் மகிழக் கண்டேன். இன்பக் கனவொன்று நான் கண்டேன். சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே, எல்லாரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருகிறேன் என்று சொன்ன ஆண்டவரை உற்று நோக்குவோம். இது ஒவ்வொரு மாதமும் 23ஆம் நாள் நம் தாய் திருக்கல்யாண அன்னையினுடைய திருவிழாவை நினைவு கூறும் விதமாக இதோ நாம் சிறு மந்தைகளாக ஒன்று கூடி ஜெபமாலை ஜெபித்து இதோ நம் குடும்பங்களை ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, இதோ நீர் தந்திருக்கிற இந்த அற்புதமான வாய்ப்பிற்காக நன்றி கூறுகிறோம். இதோ நாங்கள் குடும்பமாக, எங்கள் குடும்பம் மட்டுமல்ல, எங்கள் அருகாமையில் இருக்கிற குடும்பங்களோடு இணைந்து நாங்கள் ஒருமித்த உள்ளத்தோடு ஜெபிப்பதற்கு, ஜெபமாலை சொல்வதற்கு நீர் தந்த இந்த வாய்ப்பை நினைத்து நற்கருணை ஆண்டவரே உமக்கு நன்றி கூறுகிறோம். ஆண்டவரே, இதோ எங்கெல்லாம் மக்கள் தேவையில் இருக்கிறார்களோ, எங்கெல்லாம் நோய்களோடும் துன்பங்களோடும் பிரச்சனைகளோடும் இருக்கிறார்களோ, அங்கெல்லாம் நீர் அவர்களோடு இருந்து அவர்களை வழிநடத்தி கொண்டிருக்கிறீர். இதோ நாங்கள் எங்களோடு இந்த நேரத்திலே பல்வேறு துன்பங்களினால் துயரங்களினால் அவதிப்பட்டுக் கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவரை இணைத்துக் கொண்டு உம்மை நோக்கி ஜெபிக்கிறோம். எங்கள் அன்பு ஆண்டவரே, நற்கருணை ஆண்டவரே, எங்களுக்காக உண்மையே தந்தவரே, இதோ எங்கள் பாவங்களுக்காக நீர் சிலுவையில் அறையப்பட்டீரே, அந்த துன்பங்களோடு இணைத்து, அந்த வலிகளோடு வேதனைகளோடு இணைத்து இந்த நாளிலே நாங்கள் சிறப்பாக அத்துணை வலிகளையும் துன்பங்களையும் தாங்கிக் கொண்டிருக்கிற மணிப்பூர் மக்களுக்காக அன்பு ஆண்டவரே இது உம்மை நோக்கி மன்றாடுகிறோம். ஆண்டவரே, அந்த மாநிலத்தை உமது கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, இது அந்த மாநிலத்திலிருந்து உமக்கு சாட்சிகளாக ஏராளமான கிறிஸ்தவர்களை நீர் தந்திருக்கிறீரே, அதற்காக நன்றி ஆண்டவரே. இது உன் மீது நம்பிக்கை கொண்டு ஏராளமான மக்கள் அந்த மாநிலத்திலிருந்து கிறிஸ்தவர்களாக மாறச் செய்து உமது நற்செய்தியை எல்லா இடங்களிலும் அறிவிப்பதற்குரிய வாய்ப்பை நீர் தந்த அந்த அற்புதமான கருணைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இதோ கடந்த 3 மாதங்களாக அந்த மாநிலத்தில் இருக்கிற ஒவ்வொரு மக்களும், சாதாரண மக்கள், மலைகளில் வாழுகின்ற மலைவாழ் மக்கள், சமவெளியில் வாழ்கின்ற ஏழை எளிய மக்கள், இவர்கள் ஒவ்வொருவர் மீது தொடுக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்ற அந்த வன்முறைகளை, அந்த துன்பங்களை, வேதனைகளை, இடர்பாடுகளை எல்லாவற்றையும் அந்த கரத்திலே தருகிறோம் ஆண்டவரே. இதோ ஆட்சி செய்பவர்களும் அதிகாரத்தில் இருப்பவர்களும் அடக்கி ஆள்பவர்களும் தங்களது சுய நலனுக்காக மீண்டும் மீண்டும் தாங்களே இவர்களை ஆள வேண்டும் என்ற சுய நலனுக்காக இந்த மக்களை பலிபடுத்திக் கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலைகள் அனைத்து மாற்றப்பட வேண்டும் ஆண்டவரே.
இது எத்தனையோ பேர் வன்முறையினால் தங்கள் உயிரை இழந்து, மானத்தை இழந்து, உடைமைகளை இழந்து, வழிபாட்டு தலங்களை இழந்து தவித்துக் கொண்டிருக்கிற இந்த நேரத்திலே ஆண்டவரே, எங்கள் ஜெபங்களால் நாங்கள் அவர்களோடு ஒன்றிணைகிறோம். இது உண்மை நோக்கி ஜெபிப்பதற்குரிய சூழ்நிலை கூட இல்லாத இந்த சூழ்நிலையிலே நாங்கள் அவர்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இதோ எந்தவித எதிர்பார்ப்புமின்றி, எந்தவித சுயநலமின்றி ஆண்டவரை ஒருமித்த கருத்தோடு இது இங்கு வந்திருக்கிற அத்துணை குடும்பங்களும், அத்துணை சிறுமந்தைகளும், அன்பியங்களும் உண்மை நோக்கி மன்றாடுகிறோம். அங்க இருக்கின்ற அந்த சூழ்நிலைகளை மாற்றும். உம்மால் முடியாதது ஒன்றுமில்லை என்று நாங்கள் ஆழமாக விசுவசிக்கிறோம் ஆண்டவரே. இதோ அங்கு அடக்குமுறைகளை கட்டமைத்து விட்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் மாற்றும் ஆண்டவரே. அந்த மக்களுக்கு பாதுகாப்பை நீர் தாரும். அந்த மக்களுடைய அடிப்படை தேவைகள் நிறைவேறுவதற்கு நீரே அங்கிருக்கிற சூழ்நிலைகளை மாற்றும். இதோ எல்லா மக்களும் இந்த நாட்டினுடைய மக்கள் தான். கிறிஸ்தவர்களும் இந்த மண்ணை சார்ந்தவர்கள் தான். மலைகளில் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு மலைவாழ் மக்களும் இந்த மண்ணை சார்ந்த பூர்வீக குடிகள் தான் என்ற மனநிலையோடு ஆட்சியாளர்கள் அனைவரையும் சமமாக நடத்தக்கூடிய இந்த வன்முறைகள், கலவரங்கள் எல்லாவற்றையும் முடிவுக்கு கொண்டு வந்து அமைதியான சூழல் திரும்புவதற்குரிய அந்த மனநிலைகளை ஆண்டவரே அவர்களுக்கு தாரும். இதோ நம்பிக்கையோடு உம்மை நோக்கி ஜெபிக்கிறோம். கண்டிப்பாக இவை அனைத்து மாறி அமைதி நிலவும் என்ற முழுமையான விசுவாசத்தோடு எங்கள் தாய் அன்னை மரியாதை நோக்கி நாங்கள் ஜெபமாலை ஒப்புக் கொடுத்திருக்கிறோம். இதோ எங்கள் தாய் அவர்களுக்காக இடத்திலே பரிந்து பேசுகிறார் என்ற நம்பிக்கையோடு உம்மை நோக்கி மன்றாடுகிறோம். எங்கள் மன்றாட்டுக்களுக்கு செவிசாய்த்து இதோ அந்த மக்கள் அமைதியான ஒரு வாழ்வு வாழ, மீண்டும் ஒரு இயல்பான வாழ்வுக்கு திரும்பி வர உம்முடைய அருள்கரம் அவர்களோடு இருந்து அவர்களை வழி நடத்துவதாக. ஆமென். நான் உம்மை
மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்தில் உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றி உமது திருவுடல் திரு ரத்தமாகியவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் தொய்த்துணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றைப்பு இறைவனாய் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோ. இந்த அறிவிப்புகளை தொடர்ந்து அன்னையின் பாடல் பாடப்படும். அந்த நேரத்தில் அருள் நீர் தெளிக்கப்படும். அருள் நீர் தெளிக்கப்பட்ட பிறகு நீங்கள் 2 வரிசைகளாக நிற்குமாறு அன்புடன் வேண்டுகிறேன். பங்கெடுத்த மக்கள் அனைவரையும் நான் மனதார பாராட்டுகிறேன், வாழ்த்துகிறேன். அதோடு மணிப்பூர் தொடர்புடைய அந்த செய்திகளை எல்லாம் நாம் உள்வாங்கிக் கொண்டு அந்த மணிப்பூர் மக்களுக்காக அந்த சூழலெல்லாம் மாறி கடவுளுக்கு அந்த நல்ல சூழல் உருவாக வேண்டும் என்று நாம் மன்றாடி இருக்கிறோம். இந்த சிறுமதியில் எல்லாருமே சேர்ந்து மன்றாடி இந்த மன்றாட்டுகளுக்கு கண்டிப்பாக கடவுள் செவி கொடுப்பார் என்கிற நம்பிக்கையில் நாம் இருப்போம். இந்த நாளில் மாலையில் தூய்மை பணி இந்த வளாகத்தை தூய்மைப்படுத்தியவர்கள் அவர்கள் கண்ணின் மண்டலம் என்று எண்ணுகிறேன். மண்ணின் மண்டலம் நாற்காலிகள் தொடர்புடைய அந்த வேலையை செய்வார்கள். இந்த உணவு பயிர் எல்லாமே முடிந்த பிறகு வீட்டுக்கு செல்வதற்கு முன்னால் அந்த நாற்காலிகளை உரிய இடத்தில் அவர்கள் எடுத்து சென்று தரட்டும். புதுமை மண்டலம்
அவர்கள் எல்லாம் உணவு பயிர்களெல்லாம் முடிந்த பிறகு கலன்களை கொஞ்சம் தூய்மைப்படுத்திட்டாங்க. அந்த கறி பிடித்த பெரிய கலன்களை கழுவ வேண்டும் என்றல்ல, மற்ற கலன்களை நீங்கள் கழுவிட்டார்கள். நாளை காலை நம்முடைய திருத்தல ஊழியர்கள் மற்ற அந்த நம் மக்கள் மணிப்பூரில் படுகின்ற துன்பத்துறைகளெல்லாம் சிறு நேரம் நாம் கேட்டறிந்தோம். ஏற்கனவே பலரும் அந்த படங்களையெல்லாம் காட்சிகளெல்லாம் பார்த்திருப்போம். அத்தகைய அந்த துயரங்களையெல்லாம் தங்கள் சிசி நமக்கு கொடுத்து வழங்கினார்கள். அதன் அடிப்படையில் நாம் ஜெபமாலை வைத்துக் கொடுக்கின்றோம். இறைவனுக்கு திருவிழமானால் ஒருவேளை வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை மாலை 4 மணிக்கு நம் ஊரில் நாம் ஒரு அமைதி பேரணி வைக்கலாம் என்று எண்ணம் இருக்கிறது. இந்த உழைப்பு பிரிவு கொடுக்கிற அந்த கருத்து வந்தது. எனவே வருகிற ஞாயிற்றுக்கிழமை மாலை 4 மணிக்கு நாம் ஒரு அமைதி பேரணி இந்த கருத்துக்காக, இந்த மணிப்பூர் மக்களுக்காக பல்வேறு இடங்களில் பல்வேறு வகையான போராட்டங்களை நாம் முன்னெடுக்கிறார்கள். ஒன்றிப்புக்கான சில செயல் வடிவங்களை முன்வைத்திருக்கிறார்கள். நம் ஊரிலே நாம் இதை செய்யலாம் என்று எழுதுகிறேன். ஒருவேளை உரிய முறையிலான அந்த அனுமதியோ பாதுகாப்போ அதையும் நாம் காவல்துறையிடம் கேட்போம். அதன் அடிப்படையில் இது நடக்கட்டும். தொடர்ந்து இந்த வாரம் முழுவதுமே அந்த மணிப்பூர் மக்களுக்காக மன்றாடுங்கள். ஒருவேளை ஒருவேளை உணவையெல்லாம் கூட நீங்கள் தியாகம் செய்ய முடிகிறது என்றால் செய்யுங்கள். நாம் இத்தகைய பேய்களெல்லாம் இறைவேண்டலாலும் நோன்பினாலும் தான் அகற்றப்படும் என்பதை நாம் மறந்துவிட வேண்டாம் நன்று. எனவே நம்பிக்கை நிறைந்த உள்ளத்தோடு தொடர்ந்து நாம் நம்முடைய வேண்டல்களை கடவுளத்தில் பார்த்து வைப்போம். இப்பொழுது அன்னையின் பாடல், அந்த நேரத்தில் அருள்நீர் தெளிப்போம். அருள்நீர் தெளிக்கப்பட்ட பிறகு அந்தந்த சிறுமந்தைகள் அந்த அவர்களில் ஒருவர், ஒவ்வொரு சிறுமந்தைக்கும் ஒருவர் அந்த சீட்டை கொண்டு இங்கே நம் தாயின் திருவுருவம் இருக்கிற இடத்தில் பாடல்கள் குழுக்கு அந்த பக்கத்தில் 2 வரிசையாக நீங்கள் வந்திருக்க வேண்டும் என்று வாழ்த்துகள். அன்னையின் பாடல். அசிகான பூமணிகள்
அன்றைக்கு இந்த வேலைகள் அப்படி நடக்கட்டும். கட்சிகள் வாங்குகிறவர்கள் மற்றவர்கள் இங்கே அமர்ந்திருக்கிறவர்கள் அப்படியே இணைந்து மிகவும் விரைக்குள்ள தாயை ஜபத்தை பாடல்களோடு கேள்வி சொல்லவிருக்கிறோம். எனவே மற்றவர்கள் அப்படி கற்று வாங்கிட்டே இருக்கட்டும். அந்த செயலை செய்து கொண்டு மூலமாக நம் தாய் அந்த மிகவும் விரைக்குள்ள தாயை கொண்டு சொல்கின்ற பொழுது பல்வேறு வகையான இக்கட்டுகளெல்லாம் கல்லான இயல்பாக செய்து போகும். எனவே அந்த நம்பிக்கையை நாம் இந்த இறைவேளையில் இணைந்திருக்கின்றோம். மணிப்பூர் மக்களை நினைத்துக் கொள்ளுங்கள். நம்மோடு வாழ்ந்து கொள்கின்ற மக்கள் எல்லாரையும், நம் குடும்பத்தில் இருக்கிற எல்லாரையுமே சிறப்பாக நினைவு கொள்ளுங்கள். இன்னும் உங்களுடைய இன்றைக்கு வேந்தர்களில் செயல்படுத்துகிறீர்கள். மாறாக அது பதிவு செய்து ஈர்ப்புடன் வழியாக செல்லும் அந்த மக்கள், இதை பார்த்துக் கொண்டிருக்கிற மக்கள் எல்லாருக்குமே விரைவாக இருக்கிறது. இதற்காக உதவுகிறது. இந்த பணிக்காக பல்வேறு நிலைகளில் ஒத்துழைத்தவர்கள் அனைவரையும் மனதார பாராட்டுகிறோம். இறையாசை எல்லாருக்கும் இருக்கிறாங்க. முடிந்த வரைக்கும் அமைதியாகவே அந்த தட்டுகளை எல்லாம் பெற்றுக்கொள்ளுங்கள். இப்பொழுது மிகவும் இறக்குள்ளதாகி எவ்வளவு தெரிந்தவர்களெல்லாம் சேர்ந்து சொல்லுங்கள். இறையன்மையை நோக்கி புனித பெர்னார்ட் மன்றாட்டு. மிகவும் இரக்கமுள்ள தாயே, உம்மிடம் அடைக்கலம் நாடி வந்து ஆதரவை தேடி மன்றாடினோர் எவரையும் நீர் கைவிட்டதாக ஒருபோதும் உலகில் சொல்ல கேட்டதில்லை என்பதை நினைத்தருளும். கண்ணியர்களுக்கு அரசியான கண்ணியே, நீர் அடைக்கலம் தருபவர் என்ற நம்பிக்கை என்னை தூண்டுவதால் நான் உமது திருவடியை நாடி வருகிறேன். பாவியாகிய நான் உமது இரக்கத்திற்காக துயரத்தோடு உம் திருமுன் காத்து நிற்கிறேன். மனிதராக பிறந்த வார்த்தையாக தாயே, என் மன்றாட்டை புறக்கணியாமல் கேட்டருளும். பிறப்பு நிலை பாவமின்றி கருவுற்ற தூய மரியே, காணிகளுக்கு அடைக்கலமே, இதோ உம்முடைய அடைக்கலம் நாடி ஓடி வந்தோம். எங்கள் மீது இரக்கம் கொண்டு எங்களுக்காக உம்முடைய திருமணம் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அனைவரும் இணைந்து பாடுவோம். வாழ்க வாழ்க அருள் நிறைந்தவளே, வாழ்வாய் மலர்ந்து வரமருள்பவளே, வாழ்க வாழ்க அருள் நிறைந்தவளே, வாழ்வாய் மலர்ந்து வரமருள்பவளே. இயேசுவே உமக்கு புகழ், இயேசுவே உமக்கு புகழ், இயேசுவே உமக்கு நன்றி. இயேசுவே உமக்கு நன்றி. மரியே வாழ்க, மரியே வாழ்க, தந்தை வளனாரே வாழ்க, தந்தை வளனாரே வாழ்க, திருக்கல்யாண தாயே வாழ்க. திருக்கல்யாண தாயே வாழ்க. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென்.